இப்போ மாட்டுக்குமே நல்ல புரோட்டீன் கிடைக்கணும், நல்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நேச்சுரலாக கொடுக்கணும்னு யோசிச்சும்போது எங்களுக்கு அசோலான்றதை பற்றி கேள்விப்பட்டோம். அதுவும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்கீம். யாரெல்லாம் கால்நடை வச்சுருக்காங்களோ அசோலா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து நியூட்ரியன் சப்ளிமெண்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப எக்கனாமிக்கல். இதுவேக்க நான் அந்த அசோலாக்கு வந்து செட்டப் வச்சு 3.5 இயர்ஸ் ஆகுது. 2000 ரூபாய் தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். அந்த பெட்டு வாங்குறதுக்கு ஒரு 1200 ரூபாய். அப்புறம் அதில் போடுற அந்த ஒரு 5 மூட்டை வந்து நம்ம கார்டன் சாயிலே போட்டுக்கலாம், இல்லாட்டி செம்மண் வாங்கி போட்டுக்கலாம். கூட போர் மண் இருந்தால் போதும். வேற எதுவும் அதுக்கு பெருசாக தேவையே கிடையாது. அந்த அசோலா வித்துக்கள், அசோலான்றது அந்த செடியே தான். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அடுத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே அளவு மல்டிப்ளை ஆகியிருக்கும். அது ஒரே ஒரு செடியே வந்து 3 ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனி தாவரமாக வரும். மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் நாங்கள் அதை தான் கொடுக்குறோம். அது கடலை புண்ணாக்கில் இருக்க சத்து, ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு 55 ருபீஸ். ஆனால் நீங்கள் அந்த 1 கிலோ அசோலாக்கு அதுக்கு ஈக்குவலான நியூட்ரியன்ட் இருக்குது. ரொம்ப 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 மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ. ரொம்ப 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 எக்கனாமிக்கல். கால்நடை வளர்த்து வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் அசோலான்றதை ஒன்று வளர்க்கணும்.